அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேர் ஸ்விக்கி சொமேட்டோலாம் ஓட்டியிருக்கீங்க? அதுவும் இரவு நேரங்களில் எத்தனை பேர் ஓட்டியிருக்கீங்க? இப்படி இரவு நேரத்தில் ஸ்விக்கி ஓட்டின ஒருத்தருக்கு நடந்த பயங்கரமான சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு உண்மை சம்பவம். இந்த உண்மை சம்பவத்தை நம்மள்ட்ட சொன்னது யாருன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அவருக்கு தான் இந்த சம்பவம் நடந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு இல்லை, அவர் கூட படித்த அவர் ஃப்ரெண்டுக்கு தான் நடந்துச்சு. இதே மாதிரி உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது திகில் அமானுஷ சம்பவங்கள்லாம் நடந்துச்சுன்னா நம்ம சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வந்து என்கிட்ட தெரிவிங்க, அதையும் நம்ம வீடியோவில் போடலாம். இந்த சம்பவமானது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2024 மார்ச் மாதம் தான் நடக்குது. ஸோ காலேஜ் படித்த மொதல் 2 வருஷம் ஹாஸ்டலில் தான் இருந்திருக்கிறார். ஆனால் 3ஆவது வருஷம் வீட்டின் வறுமையின் காரணமாக வெளியே பசங்களோட ரூம் எடுத்து தங்குற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்படி ரூம் எடுத்து தங்கும்போது வாடகையிலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே இவங்க தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அப்போது தான் ரேப்பிடோ, ஸ்விக்கி, சொமேட்டோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சம்பாதிக்க முடியும். காலேஜ் படிச்சுக்கிட்டே சாயங்காலம் நைட் டைம் பார்ட் டைமாக ஓட்டி நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரமேஷுக்கு தெரிய வருது. ஸோ இதனால அவருடைய ஃப்ரெண்டின் மூலமாக ஸ்விக்கியில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக காலேஜ் முடிஞ்ச உடனே ஸ்விக்கி ஓட்டுறதை வழக்கமாக கொண்டுகிட்டு இருந்தார். இப்படியே பெய்கிட்டு இருக்கும்போது ஸ்விக்கியில் நல்லா சம்பாதிக்கவும் ஆரம்பித்தார். அதனால அவருடைய தேவைகளை அவரே பூர்த்தி பண்ணுற நிலைமையும் ஏற்படுது. இப்படியே ஸ்விக்கி ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாரு, இரவு நேரங்கள்லையும் ஸ்விக்கி ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இரவு நேரங்கள்லையும் ஸ்விக்கி ஓட்டினார். இவருக்கு பார்த்தீங்கன்னா அமானுஷம், திகில் அந்த மாதிரி எதுலையுமே நம்பிக்கை இல்லை, ஜாலியாக இருக்கிற ஒரு பையன். இப்படி தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஓட்டிகிட்டு இருக்கும்போது ரூமில் இருக்க அவரோட ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணுறாங்க. எப்போ? இரவு 7 மணிக்கு கால் பண்ணிட்டு நான் ஊருக்கு கிளம்புறேன், என்னை வந்து திருச்சி பஸ் ஸ்டாண்டில் விட்டுடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, 7:30 to 8:30 ஸ்விக்கி ஓட்டிட்டு கரெக்டாக 8:30க்கு ரூமுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டை கிளம்ப சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்களுக்கு ஃப்ரெண்டும் ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. அவங்க ரூமில் இருந்து திருச்சி பஸ் ஸ்டாண்டு வந்து ஒரு 6 கிலோமீட்டர் வரும். அந்த 6 கிலோமீட்டர் கூப்பிட்டு வந்து இவரை வந்து விட்டுட்டாரு. விட்டுட்டு வீட்டுக்கு போகணுமா இல்லையா? ஆனால் இவர் வீட்டுக்கு போகாமல் இப்போ தான் ஒரு முடிவு பண்ணுறாரு, நம்ம ஒரு நைட்டு 12-1 மணி வரைக்கும் ஓட்டுவோம் ஸ்விக்கி, கொஞ்சம் காசு கிடச்சா நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டை விட வந்துட்டாங்களா, இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டோம்ல, ஒரு 4-5 ஆர்டர் எடுத்துகிட்டு போவோம், போகிற வழியில் ஏதாவது ஒரு ஆர்டர் வந்தால் நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஸ்விக்கியில் ஆர்டர் எடுக்க ஆரம்பித்தார். அப்படி ஆர்டர் எடுக்கும்போது ஒவ்வொரு ஆர்டராக எடுத்துகிட்டு இருக்காரு. ஒரு 4 ஆர்டர் எடுத்துட்டாரு. 4 ஆர்டருக்கே மணி எத்தனை மணி ஆகுது, 12:30 மணி ஆகிட்டு. அந்த 12:30 மணிக்கு மேலே டபுள் சார்ஜ் கிடைக்கும். மேக்ஸிமம் ஸ்விக்கி ஓட்டுற எல்லாத்துக்குமே தெரியும், நான் கூட ஸ்விக்கி ஓட்டியிருக்கேன். நைட்டுக்கு மேலே பண்ணும்போதோ ஆர் மழை டைமில் பண்ணும்போதோ நமக்கு வந்து டபுள் சார்ஜ் கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறமும் ஏதாவது ஆர்டர் எடுத்தால் டபுள் சார்ஜ் கிடைக்கும்னு நினச்சிட்டு கூட 2 ஆர்டர் எடுக்கிறாரு. இப்படியே மணியானது ரொம்பவும் கடக்க ஆரம்பிக்குது. மணி பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்கு பக்கம் ஆயிடுது. இப்போ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. ஏன்னா 1:30 மணி ஆகிட்டு, இதுக்கப்புறம் ஆர்டருமே அந்த அளவுக்கு உள்ற மாதிரி தெரில, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு ஆர்டர் வருது. அந்த ஆர்டர் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் இருக்க இடத்துல இருந்து கொஞ்சம் ரொம்ப தூரம் தள்ளியே அந்த ஆர்டர் ஆனது வருது. ஸோ என்ன பண்ணுறாரு, இவர் போயிட்டு அந்த ஹோட்டலில் ஆர்டரை வாங்கிக்கிட்டு அந்த இடத்த நோக்கி போகிறாரு. அந்த இடமானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் வந்து இவர் போய்கிட்டே இருக்காரு. எல்லா பக்கமும் லைட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்போ தான் இவர் என்ன பண்ணுறாருன்னா போய்கிட்டே இருக்கும்போது ஒரு ஒத்தையடி பாதை ரோடு மாதிரி வருது. ஏன்னா ஆர்டர் போட்டவங்க ரொம்ப தள்ளி இருக்காங்க. அப்போ என்னன்னா அந்த அவர் இருக்கிற, அதாவது இப்போ வண்டியில் இருக்கிற இடத்துல இருந்து அந்த ஊருக்கு போகிற நடுவில் 3 கிலோமீட்டருமே ஒத்தையடி பாதை ரோடு தான். அதாவது அந்த இடத்துல ஸ்ட்ரீட் லைட் இருக்காது, எதுவுமே இருக்காது, பைக் லைட்டை மட்டும் தான் வச்சு போகணும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த ஒத்தையடி பாதை ரோட்டில் சுடுகாடு இருக்குது. அந்த சுடுகாட்டில் ஒரு பொணம் எரிஞ்சிட்டு இருக்கு. இவர் போகும்போதே இந்த காட்சியெல்லாம் பார்க்க தான் செய்கிறாரு. அந்த சுடுகாடை தாண்டி போவதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஒரு வாலிப பையன், அவர் சொல்கிறபடி பார்த்தா ரொம்ப வயசானவனும் இல்லை ப்ரோ, ரொம்ப சின்ன பையனும் இல்லை, ஓரளவு நார்மல் நம்ம ஏஜ் மாதிரி ஒருத்தன் இருந்தான் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவன் எப்படின்னா வேட்டி கட்டியிருந்தான் ப்ரோ, அவன் என்கிட்ட லிஃப்ட் கேட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இவர் வந்து என்னென்னா நைட் டயத்தில் இவன் என்னடா லிஃப்ட் கேட்குறான், லோக்கல் பையனாக இருப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வண்டியையும் நிப்பாட்டுறாரு. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, ப்ரோ இப்போ நான் ஒரு இடத்துக்கு வந்துட்டேன், எனக்கு திரும்பியும் என் வீட்டுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது ப்ரோ, என்னை கொண்டு வீட்டில் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானா. ரமேஷுக்கு ஒன்றுமே புரியலை, ஏன்டா இவர் இப்படி பேசுகிறாரு, எங்கேயோ வந்துட்டேன், இனிமேல் திரும்ப வீட்டுக்கு போக ஆசையாக இருக்குது, இப்படிலாம் சொல்கிறாரு, என்ன ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி லிஃப்ட் கொடுங்க ப்ரோ, என்னை திரும்ப என் வீட்டில் விட்டுருங்க ப்ரோ, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, வீட்டில் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு.
இவருக்கு ஒன்றுமே புரியல. ஏன்டா இப்படி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாரு. அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, ப்ரோ இந்த மாதிரி நான் ஃபுட் டெலிவரி பண்ணுறேன், பின்னாடி பேக் இருக்குது, எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டும் போது பின்னாடி ஒரு பெரிய பேக் இருக்கும், அந்த பேக்கை முன்னாடி வச்சும் ஓட்ட முடியாது, ஏன்னா ஃபுட்டு இருக்குது ப்ரோ, ஸோ தயவு செஞ்சு என்னை எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் நேராக போகிறாரு, ஃபுட்டை டெலிவரி பண்ணுறாரு. இப்போ திரும்பியும் அதே இடத்து வழியாக தான் வரணும். அதே வழியாக வரும்போது அந்த 3 கிலோமீட்டர் மட்டும் இவர் காதுக்குள்ளே சத்தமானது கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான். என்ன மாதிரி சத்தம்னா, என்னோட இடத்துக்கு நான் வந்துட்டேன், ஆனால் என்னால் இங்கே இருக்க பிடிக்கல, என்னை தயவு செஞ்சு என் வீட்டில் விட்டுருங்க, என்னை தயவு செஞ்சு என் வீட்டில் விட்டுருங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், என்னை தயவு செஞ்சு வீட்டில் விட்டுருங்க, வீட்டில் விட்டுருங்க, வீட்டில் விட்டுருங்கன்னு ரொம்ப ஒரு மாதிரி அவர் காதுக்குள்ளே அரைஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே அதாவது யாருக்குமே கேட்காம நம்ம காதுக்குள்ளே யாரோ ஒரு ஆள் பேசிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், அத்தை மாதிரி பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து போய் வண்டியை வேகமாக ஓட்டிட்டு ஒரு வழியாக ரூமுக்கு போயிட்டார். ரூமுக்கு போனோட்டி அவருக்கு நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. என்னடா இது, என்னவா இருக்கும், என்னன்னு தெரிலையே, இப்படி இப்படி ஒரு மாதிரி சத்தம் கேட்குது, அந்த பையன் யார், என்ன ஏதுன்னு தெரிலையா, அப்படி ரொம்பவுமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனாலும் நான் ஃபஸ்ட்டு சொன்னது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இவருக்கு அமானுஷம் திகில் எதுக்கு மேலேயுமே நம்பிக்கை கிடையாது. ஸோ என்ன பண்ணுறாரு, நம்ம மறுநாள் காலையில் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா நமக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இவர் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, மச்சான் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோட்டி அந்த ஃப்ரெண்டு நானும் வரேன் இருக்கான். மறுநாள் காலையில் 2 பேரும் அதே இடத்துக்கு போயிருக்காங்க. அப்போ அந்த சுடுகாடு இருக்குன்னு சொன்னீங்க தெரியுமா, அந்த சுடுகாடு கிட்ட இறந்தவங்களோட போஸ்டரை வந்து ஒட்டியிருப்பாங்க எப்போவுமே. அப்படி பார்க்கும்போது தான் நேற்று ஒருத்தன் லிஃப்ட் கேட்டான் தெரியுமா, அந்த பையனோட கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அந்த இடத்துல ஒட்டியிருக்கு. அதாவது நேற்று ஒரு பொணத்தை எரிச்சாங்க தெரியுமா, அந்த பொணமே அந்த பையன்தான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு புரியுது. அப்போதான் இவ்வளோ நாள் நம்பிக்கையே இல்லாதவன் அந்த ரியல் லைஃப்பில் அந்த பையனை பார்த்ததும் சரி, அந்த நேரத்தில் அந்த குரல் என்ன குரல், என்னை வந்து தயவு செஞ்சு இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருங்க, எனக்கு என் இடத்துக்கு நான் வந்துட்டேன், ஆனால் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, என்னை என் வீட்டில் விட்டுருங்க, என்னை என் வீட்டில் விட்டுருங்கன்னு சொல்லி ரொம்பவுமே பயந்து போய் அந்த பையன் கொடூரமாக கேட்ட அந்த குரலும் அவருக்கு கேட்டு, அந்த குரலையும் யோசித்து அவர் ரொம்பவுமே பயப்பட ஆரம்பிக்கிறார். பயத்தில் ரொம்ப, ஏன்னா ஒருத்தன் வந்து நம்பிக்கையோடு இருந்தால் கூட அவனுக்கு பயம் இருக்காது. இந்த மாதிரி சுத்தமாக நம்பிக்கையே இல்லாமல் அது திடீர்னு நம்ம இவ்வளோ நாள் நம்பிட்டு இருந்தது பொய், இதெல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு மென்டாலிட்டி வந்துட்டி ரொம்ப ரொம்ப பயப்படுறாரு. ரூமில் போய் காய்ச்சல் வந்துட்டு அவருக்கு காய்ச்சல் வந்து வயிறு வலிலாம் வந்து ரொம்பவுமே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க, அவர் ஃப்ரெண்டு வந்து ஊட்டியில் இருக்க அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சிட்டாரு. அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சோட்டி அவங்க அப்பா அம்மா கிட்டே இந்த மாதிரி நிலவரத்தை சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்விக்கி ஓட்ட போனால் அவங்க பையன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னவாட்டி அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, நேராக திருச்சிக்கு வராங்க. திருச்சிக்கு வந்து தன்னோட பையனை பார்த்து நடந்ததை கேட்குறாங்க. அப்போ அந்த பையன் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். நைட்டு இந்த மாதிரி சுடுகாட்டு பக்கம் ஓட்டிகிட்டு போனேன், 1:30 மணி இருக்கும், இந்த மாதிரி பணம் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, அந்த பையனே வந்து இந்த மாதிரி சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோட்டி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, இந்த பையனை கூப்பிட்டு ஊட்டிக்கு போகிறாங்க. ஊட்டிக்கு போனோட்டி ஊட்டியில் உள்ள மக்கள் மட்டும் வழிபடுற மாதிரி அங்கே சில சாமிகள் உண்டு. திருநெல்வேலி சைட்லலாம் சொல்லமாட்டேன் கருப்புசாமி அந்த மாதிரி சாமிகள் இருக்கிற மாதிரி, இப்போ இந்த சைடெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா முனி ஐயனார் அந்த மாதிரி சாமிகள் இருக்க மாதிரி ஊட்டி சைடில் ஒரு சிறப்பான ஒரு சாமியை வழிபடுவாங்க. அந்த சாமிக்கிட்ட அப்பாவும் அம்மாவும் ரமேஷை கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டு போயிட்டு அவனை மந்திரிச்சு தாயத்து கட்டி விட்டு அனுப்பிவிடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்தோட்டி இதோட இந்த கதை முடிஞ்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. ஆனால் ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை தான் நடக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் இவரோட துரதிர்ஷ்டமாக என்னன்னு தெரில, திரும்பியும் ஒரு அமானுஷ விஷயத்தில் இவர் மாட்டிக்கிற மாதிரி ஆயிட்டு. அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயத்தெல்லாம் கெட்டி விட்டாங்க, வந்துட்டாங்க. வந்துட்டு ஒரு 3-4 மாதம் இவர் வந்து இந்த ஸ்விக்கி சொமேட்டோ எதுவுமே ஓட்ட போல. ஏன்னா அந்த லெவலுக்கு இவருக்கு பயம். ஸோ ஓட்ட போகாதனால என்ன பண்ணுறாரு, அப்படி காலேஜுக்கு போகிறாரு, வாராரு, இந்த மாதிரி அவரோட லைஃப் வந்து போய்கிட்டு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, திரும்பியும் காசோட தேவைங்கிறது தேவைப்படுது. ஸோ என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி திரும்ப ஸ்விக்கி ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஓட்ட ஆரம்பிக்கும் போது இரவு நேரங்களில் ஓட்டுறதை மேக்ஸிமம் தவிர்த்துக்கிட்டு சாயங்கால நேரம் மட்டும் ஓட்டுற மாதிரி பண்ணிக்கிட்டாரு. அப்போ என்ன ஆகுது, ஒரு நாள் நைட்டு வேறு வழியே இல்லாமல் ஒரு ஆர்டர் எடுக்கிற மாதிரி ஆயிட்டு. ஏன்னா ரொம்ப நைட்லாம் ஆகலை, ஒரு 8:30 to 9 மணி தான் இருக்கும். அந்த 8:30 to 9 மணிக்கு ஒரு ஆர்டர் வருது. மேக்ஸிமம் 8:30 to 9 எடுக்க மாட்டார். அந்த சம்பவம் தான் முடிஞ்சு பல மாதம் ஆயிட்டுல, அது நைட்டு 1 மணி வேறு தானே, அதனால் இந்த டயத்தில் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது இந்த ஸ்விக்கியில் இன்ஸ்டாமார்ட்டுன்னு ஒன்று உண்டு. அது எப்படின்னா, நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து பொருளாக வாங்கி நம்ம கொடுக்கலாம். அதாவது இப்போ எனக்கு சிக்கன் வேணுமோ ஆர் சம்திங் ஏதாவது ஜூஸ் ஏதாவது வேணும்னா அந்த ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் போட்டால் அவங்களே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. இப்போ என்ன நடக்குது, ஒரு ஆர்டர் வருது, அது என்னென்னா
ஒரு லொக்கேஷனுக்கு 1 கிலோ கறி வாங்கிட்டு வர்ற மாதிரி ஒரு ஆர்டர் வருது. அப்போ கறி வாங்கிட்டு வர்ற மாதிரி ஆர்டர் வந்தோட்டி இவர் அந்த கறியை வாங்கிட்டு போறாரு. கறியை வாங்கிட்டு போனா இவருக்கு என்னது ஒரு காட்டு பகுதியில் அந்த லொக்கேஷன் இருக்கு. அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு அவர் கால் பண்ணோட்டி ஒரு 4, 5 பசங்க வராங்க. எல்லாருமே இந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் 12th முடிச்ச அந்த தருணத்தில் இருக்கிற மாதிரி பசங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, வந்துட்டு சிக்கனை வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ எப்படின்னா பச்சைக்கறி சிக்கன் ஃப்ரை பண்ணது கூட கிடையாது, பச்சைக்கறி சிக்கன் தான் வாங்கிட்டு போகிறாங்க. இதனால இவனுக்கு வந்து சந்தேகம், எதுக்குடா இந்த டயத்தில் வாங்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லி அந்த பசங்க கிட்டேயே, டே தம்பி ஏன்டா இந்த டயத்தில் உங்களுக்கு சிக்கனு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இப்போ ஒரு வீடோ ஏதாவது இருந்தால் பரவாயில்ல, காட்டுக்குள்ளே இருக்காங்க இவங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்களுக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவருக்கு ரொம்ப அது ஒரு மாதிரி ஆயிட்டு, சரி நமக்கு எதுக்கு இந்த வேலை, நம்ம வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாரு. அப்போ கிளம்ப போகும்போது அந்த தூரத்தில் அந்த பசங்க இருந்த இடத்துல இருந்து லைட் அடிச்சிச்சு. லைட் அடிக்கும்போது இவர் நினச்சிட்டாரு நெருப்பு, ஏதாவது நெருப்பு மாதிரி தான் இருந்திருக்கு. நெருப்பு அப்போ சரி பசங்க சமைக்க தான் செய்கிறாங்க, நம்ம தான் தேவையில்லாமல் நினச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோட்டி ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமான சத்தமானது கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது என்னென்னா கொலுசு சவுண்டு, ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு கொலுசு சவுண்டு, ஏதோ நாய் ஊழ விடுற சவுண்டெல்லாம் கேட்டிருக்கு. அப்போ இவர் உடனே நிப்பாட்டி என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கிறாரு, என்னதான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு பழைய பயங்கரமான ஒரு ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்துக்கு மேலே சிக்கனை தூக்கி தூக்கி போட்டுட்டு இருக்காங்க அந்த பசங்க. இவருக்கு ஒன்றுமே புரியலை, எதுக்குடா இந்த பச்சை சிக்கனை ஆலமரத்துக்கு மேலே போட்டுட்டு இருக்காங்கன்னு பார்த்தா மேலே ஒரு பயங்கரமான ஒரு உருவம் இருந்திருக்கு. அதை அப்போதான் அவர் கவனிக்கவே ஆரம்பிக்கிறார். அந்த உருவத்தை பார்த்தோட்டி இவருக்கு என்ன பண்ணனே தெரியல. என்னடா இந்த பசங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் உடனே வண்டி எடுத்துட்டு கிளம்பலான்னு பார்க்காரு. வண்டி ஸ்டார்ட் ஆகல. உடனே என்ன ஆயிட்டு, யாரோ அலற சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த பசங்க எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. தெரிச்சு ஓடினோட்டி இவருக்கு என்ன பண்ணனே தெரில. ஏன்னா அந்த உருவம் இந்த பசங்களெல்லாம் துரத்துற மாதிரி அவருக்கு தெரியுது. அவங்க எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. இவர் பார்த்துட்டு இவரும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறார் ரமேஷும். பார்த்தா பின்னாடி ஏதோ துமு துமுன்னு சவுண்டு. அவர் என்ன யோசிச்சிருக்காரு, யாரோ பின்னாடி அந்த பசங்க தான் நம்ம பின்னாடி ஓடி வராங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்காரு. திரும்பி பார்த்தா அந்த பசங்களே எல்லாம், ஆனால் துமு 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 துமுன்னு சவுண்டு மட்டும் வந்திருக்கு. உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, தெரிச்சு ஓடி கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல ஒதுங்கிட்டு டக்குன்னு வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்னபடி பார்த்தா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இன்ன வரைக்குமே அவர் இரவு நேரத்தில் இல்லை, சாயங்காலம் 6 மணிக்கு மேலேயே வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாராம். இன்னமும் அவ்வளோத்துக்குள்ள அந்த சம்பவமானது அவரை பயமுறுத்தி விட்டுருக்கு. அதுக்கப்புறம் அல்லா கோயிலுக்கு போய் தண்ணி எரிஞ்சு மந்திரிச்சு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி தான் அவர் கொஞ்சம் நார்மலாகவே ஆனார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மள்ட்ட சொன்னார். இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டுற ஆட்களுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு பயங்கரமான விஷயம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? நானும் ஸ்விக்கி சொமேட்டோலாம் ஓட்டியிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி விஷயம் எனக்கு நடந்ததில்லை. ஆனால் இப்போ இந்த உண்மை சம்பவத்தை கேட்கும்போது எனக்கே பயமாக தான் இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோக்கு நம்ம ஷேடோஸ் ஆஃப் ட்ரூத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி திகில் அமானுஷ சம்பவம் உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கோ நடந்திருக்கு அப்படின்னா அதை மறக்காமல் நம்ம சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் வந்து என்கிட்ட தெரிவிங்க. நான் அதையும் கதையாக சொல்லி போடுறேன். இதே மாதிரி திகில் அமானுஷமான ஒரு உண்மை சம்பவத்தில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.